தளபதி விஜய் அவர்களுடைய பொண்ணான திவ்யா சாஷா அவர்கள் விஜய் அவர்களோட இந்த ஒரு வரலாற்று வெற்றியை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்களுடைய பொண்ணு தான் திவ்யா சாஷா அவர்கள். இவங்க இப்போ ஃபாரின்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்பப்போ சென்னை வந்துட்டு போவாங்க. 12th வரைக்கும் சென்னையில் தான் படித்தாங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்காக தான் இவங்க ஃபாரின் போயிருந்தாங்க. அண்ட் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் 108 சீட்டு வந்து வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை நிரூபித்து இந்த முறை எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் அவர் தான் சிஎம்மாவும் மாற போகிறாரு. இந்த கட்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய பேர் வந்து இந்த கட்சியில் இருக்கவங்களாம் தற்கொலை, விஜய் ரசிகர்கள் தற்கொலை, இந்த கட்சி வந்து கண்டிப்பாக ஜெயிக்காது, இந்த ஒரு எலெக்ஷனோட காணாமல் போயிடும் அப்படி இப்படின்னு நிறைய ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இதனால் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா விஜயோட பொண்ணு தான். அவங்களோட சென்னை ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் நிறைய பேர் வந்து இந்த மீம்ஸு, ட்ரோலு, இந்த கட்சி விஷயம் இதெல்லாம் வச்சு திவ்யா சாஷாவை பயங்கரமாக ஃபன் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெற்றியை பதிவு பண்ணதுக்கப்புறம் திவ்யா சாஷா இந்த ஒரு வெற்றியை அவங்க நண்பர்கள்ட்ட சொல்லி பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்களாமா. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்பா வந்து ஜெயிக்க மாட்டார், அப்பாவோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி அப்படின்னு. பட் இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா, நான் தான் ஏற்கனவே சொன்னல ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னு. அப்போல்லாம் நீங்கள் வந்து நம்பவே இல்லை. பட் இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அவங்க அப்பாவோட வெற்றியை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மார்க் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க ஃபாரினில் தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக விஜய் சார் வந்து பதவி ஏற்பார் இல்லையா, அப்போ நேராகவே வருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். விஜயோட ஃபேன்ஸுமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜயோட பையன் மற்றும் பொண்ணு, அவங்களோட ஒய்ஃப், இவங்க 3 பேருமே வந்து விஜய் சார் பதவி ஏற்கிறப்ப வந்து பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் சண்டை அப்படின்னாலுமே விஜய் சாரோட பையனும் விஜய் சாரோட பொண்ணும் வந்தாலே போதும், பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் திவ்யா சாஷா அவர்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்களாமா. ஸோ கண்டிப்பாக விஜய் சார் பதவி இருக்கிறப்ப திவ்யா சாஷா அவர்கள் இந்தியா வருவாங்க, அந்த ஒரு விஷயத்தை நேரடியாக பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன? அண்ட் நீங்கள் விஜய் சார் ஜெயிப்பார்னு நம்புனீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.